ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளோட ஃபார்மோட விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஷார்ப்பாக ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீடிங் ஃபீமேல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணுன்றது பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவானியில் நம்ம அண்ணாவோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பார்த்து செலக்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் போய் எடுக்கிறது கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே வரவழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிளிப்லாம் எடுத்து அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னமோ தெரியலைங்க, இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறீங்களா இருந்தாலும் சரி, இந்த அனிமல்ஸ் அது மாதிரி இப்போ லைக் பண்ணுறீங்க யாராக இருந்தாலுமே சரி, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குவாலிட்டியில் நல்லதாக கிடச்சிதுன்னா ஓகேங்க. அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, இல்லை அது என்ன டேவாக இருந்தாலும் சரி, அதை வாங்காமல் விட மாட்டோம். அதே மாதிரி தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே கிளம்பியாச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த பரிசலன்ட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேலே இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கள் அள்ளு விடுது. அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்று ஃபோன் பேசிட்டு வள விட்டுருக்காரு. அதெல்லாம் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் பாருங்கள், காலையில் 7 மணி பட் பங்கமாக இருந்துச்சு கிளைமேட்டு. சரி, ஓகே, அப்படியே நான் பார்த்தது மட்டும் பத்தாது, நீங்களும் பார்க்கணும்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாலமலை, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரிவர் பூலாம்பட்டி. இதை கிராஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் நம்ம வந்து மேட்டூர் ரோட்டில் ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரலி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டோல்கேட் ஒன்று போட்டிருந்தாங்க. இதே படம் போட்டதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவு இருந்தது. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் கேமரா கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ரன்னிங்லேயே கொஞ்சம் தூரம் வீடியோ ஷூட் பண்ணிடுமேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த டோல்கேட் எப்போ ஆரம்பித்தாங்க என்னென்னு ஒன்றும் புரியல. பட் இன்னும் நடைமுறைக்கு இது கொண்டு வரல. பட் பார்க்க இடம் செம்மையாக இருந்தது. புதுசாக அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் எங்கே டோல்கேட் போட்டால் என்ன, எது எப்படி போனால் என்ன, ஃபார்ம் எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி விலாக் போகிறோன்னு சொல்லிட்டு இல்லாத போலலாம் பேசுகிறீங்கன்னு நினைக்கலாம். சரி வாங்க. நம்மளோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு நல்லாவே போயிட்டு தான் இருக்குது. பட் ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா தானாகவே 12 சிக்கு பறித்து அதே கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா 2 தான் இருக்குது. 12ல் 10 காணோம். சரி, ஓகே, அது போயிட்டு போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 8 வச்சிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 தான் இருக்குது. அதுலேயும் 2 காணோம். அப்படி அப்படியே ஒவ்வொன்றும் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரியாக மெயின்டைன் பண்ணலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கேஜில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக செட்டப் பண்ணல. அது பாட்டுக்கு நேச்சுரலாக இயற்கையாக வரும்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் ஒரு 4 கோழி அடை வச்சிருக்கோம். அது 4மே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 முட்டை 10 முட்டை அந்த மாதிரி வச்சுருந்தோம். மேக்ஸிமம் ஒரு 90% நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடை வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. ரிசல்ட் கன்ஃபார்ம் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ 1 மந்த் போயிடுச்சு. இன்னும் ஒரு 7 மந்த் தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் கன்ஃபார்ம் சம்பாரிச்சிருவோம். சம்பாதிக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ப்ரீடிங் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 பொட்டை இருக்குது. பட் 22மே எக் லேயிங் ஸ்டேஜில் இல்லை. ஒரு 8 அப்படி 7 தான் இருக்கும். மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து எக் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் இல்லை 1.5 மாதம் பக்கம் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் போயிருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலக்ட் பண்ணி நமக்கு பிடிச்சிருந்த 2 ஃபீமேல் எடுத்திருந்தோம். பட் அதோட விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல விரும்பல. சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அது புரியும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விலை நிலவரங்களை நான் சொல்ல விரும்பலை. எல்லாமே நல்ல லைனேஜ், ஒரு 6 ஃபீட் பறக்கக்கூடியது, கேரண்டி செட்டு தான். பட் அந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்ன ரேட் வரும் என்னன்ட்டு. ஆல்ரெடி நம்மளோட அதே செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கருப்பு சேவல் ஒன்று எடுத்திருந்தோம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மை சுற்றி இந்த ப்ளூ நெட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிழிஞ்சு போச்சு. அங்கங்கே டேமேஜ் ஆகி டெய்லியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இது தைக்கிறதே பெரிய பொழப்பாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பட்டு இன்னொரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த் பக்கத்துலேயுமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே நான் வந்து இந்த ஃபென்சிங் ஒர்க் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி கல் நெட்டு தான் வச்சுருக்கோம். பட் அந்த டைமண்ட் ஷேப்பு இது மட்டும் கொட்டேஷன் வாங்கி வந்திருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பில்லு வருது, என்னென்ன, அதுக்கு எவ்வளோ செலவழிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தனி வீடியோவை போடுறேன் பாருங்கள். எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எல்லாமே வெளியே பறந்து வந்தனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாதி தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8லேருந்து ஒரு 10 மரம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வச்சு விட்றலான்னு இருக்கேன். வைக்கிறோம் ஃபுல்லாக வச்சிடலான்னு ஒரு ஐடியா. போதுங்க, கொஞ்சம் கேப் விட்றேன். இதுக்கு மேலே மூச்சு முட்டாமல் பேச முடியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தண்ணி விட்டுட்டே இருந்தாலும் பட் அந்த ரெயினில் அந்த மழை சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அது தானாக வளர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒரு தண்ணி உரம் எது கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வர அளவுக்கு வராது. இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செடி மாங்காய் மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி இல்லைனா 1 அடி பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு வளர்ந்துருச்சு. பட் நான் அவ்வளோ நாள் தண்ணி விட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு துளிர் விடலை. அதே மாதிரி இந்த டைம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி என்ன விட்டு வர வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணியில் வரது வந்து நீட்டாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய மரம் வச்சிக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பாய்ஸ் பாதி வந்து பார்த்திங்கன்னா அந்த வலை கிழிஞ்சு எல்லாமே வெளியே ஓடிடுச்சு. மீதி இருக்கிறது இது மட்டும்தான். அதுக்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 2 பட்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 1.5 to 2 கிலோ சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு சில பட்டா ஒரு 2, 3 பட்டா இருக்குது. மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 22, 23 பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரீடிங் ஸ்டாக்காக மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி அந்த மாதிரி எதுவும் பண்ணோன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த டார்கெட் அச்சீவே பண்ண முடியாது. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற வரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு சிக்ஸ் அது மாதிரி எதுவுமே சேல் பண்ணலை. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ப்ரோ சிக்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் இப்போ சொல்கிறது தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்கெட்டு
முடிக்கிற வரையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே சேல் பண்ணுற நோக்கம் இல்லை. ஏன்னா தனித்தனியாக விற்றோம்னா நமக்கு எவ்வளோ ஒன்றும் புரியாது. அதே மாதிரி எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் அந்த அமௌண்ட் எல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகும். ஒன்றா பல்காக சேல் பண்ணி ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபீமேல்ஸ் டோட்டலாக 2 எடுத்திருந்தோம். 2மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டாப் கிளாஸிக்கு. அங்கேருந்து வெயிலுக்கு எடுத்துட்டு வந்தனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் நோ தூக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி இதாக தாங்கி நடக்குது. மற்றபடி காலில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 3.25 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா 4 கிலோ சைஸில் இல்லை, ஒரு 3.25 to 3.5 to 3.25 கிலோ இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ வரும். பெருசாக 4 கிலோ 5 கிலோ வரும் சைஸில் கரெக்டான சைஸு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது, பார்த்தோன்னே எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 5 ஃபீட் கேரண்டியான செட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம். நம்ம செங்கருப்பு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டைக்கு போட்டு ஒரு பட்டா இருக்கும். அதுவும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேமுக்கு லைனுக்கு ஒரு பேட்ச் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி. நம்ம பாய்ஸ்லாம் பாருங்கள் அங்கே இருக்காங்க. அந்த 1 lakh சம்பாதிக்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபார்ம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு மட்டுமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சடனாக அந்த இன்கம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி போன வீடியோ போட்டோன்னு சரியாக தெரில. நம்ம இதையும் நம்மளோட சைடு பை சைடாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட இன்னொரு பக்கமாக வீட்டு பக்கத்தில் கூட இன்னொரு ஃபார்ம் செட்டப்பு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு அந்த ஃபென்சிங் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 50,000 தாராளமாக செலவாகும். அதுக்கோசரம் தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே இந்த டார்கெட் முடிகிறதுக்குள்ளேயும் பண்ணி இதிலேருந்து அந்த அமௌண்ட் எடுத்து கன்ஃபார்ம் அச்சீவ் பண்ணுவோம். எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக பண்ண முடியல. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேபர் அந்த மாதிரி எதுவுமே பண்ண கிடையாது. எல்லாமே நம்ம ஓன் மேக்கிங். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த தக்கர சீட்டு தான் போலான்ட்ருக்கோம். ஒரு சீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 சம்திங் கேட்டிருந்தேன். அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சீட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய லைனு, அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நின்றுருந்தேன். இப்போ அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அந்த காரை தூண் போடலான்னு ஒரு ஐடியா. அதை பண்ணி முடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெட் ஒர்க் கம்ப்ளீட்டட் ஆகும். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரெக்டாக அந்த 10 விடனா 10 விட சிக்ஸ் எடுத்து ஒன்றா வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட டார்கெட்டும் அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு சில விஷயம் பண்ணோன்னா அதுக்கு மாற்று வழின்னு ஒன்று பண்ணி தான் ஆகணும். கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஷெட் ஒர்க்கு பண்ண தான் அடுத்தடுத்து நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியும். ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும்போது அது எப்படின்னே தெரியாமல் உள்ள வந்தோம்னா பார்த்திங்க படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானாகவே முன்னாடி போகும். நான் ஃபஸ்ட்டு இந்த செட்டு மெயின்டைன் பண்ணுறங்கிற ஐடியாவே ஸ்டார்டிங்கில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் தேவையில்ல, ஒரு 2 இயர் 3 இயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக ஃபார்முக்குள்ளே லோட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி செட்டும் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்மளோட குறிக்கோள் ஒரு பக்கம் இருக்கும். அதை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா தானாகவே போயிட்டுருப்போம். இந்த கோழி பாருங்கள் எப்படி ஜம்முன்னு அடப்படுத்திட்டு. இந்த மாதிரி கோழிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபார்மில் இருந்தால் வச்சுக்காதீங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே வச்சு அடப்படுக்கணும். இந்த கோழியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 கிலோ வரும். கேரண்டி ஒரு 3.25 கிலோ மேலே தான் இருக்கும். சரியாக வெயிட் பார்க்கல. அது எப்படி அடப்படுத்திட்டுன்னு பாருங்கள். இப்போதைக்கு நம்மளோட ப்ரீடிங் ஸ்டாக் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோழி வந்து பார்த்திங்கன்னா எக் லேயிங் பண்ணிகிட்ருக்கு. மீதி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக் விடலை. இதில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோவுக்கு மேலே, ஒரே ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோவுக்கு மேலே இருக்கும். இப்போ நம்ம வாத்து பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் பேட்ச் முட்டை விட்டுட்ருக்காங்க. இந்த பேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 12 இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 10 அவுட்டு, மீதி 2 தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இருக்கிறதெல்லாம் அப்படியே இருந்தாலே ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈஸியாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். எங்கே போய் நாம் ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு நடக்குது. சரி, ஓகே, அப்பயும் மெயின்டைன் பண்ணிப்போம். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தோல்வி வந்தாலும் வெற்றி நோக்கி ஒரு பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தீனி புல்லாம் நீட்டாக தானாகவே வளர்ந்துட்டுருக்கு. ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே விடலை, தானாகவே வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ஊர் சைடு வந்துட்டுருக்கு. உங்கள் ஊரில் மழை என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம செட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு, புழு, பூச்சி அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை இப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 அந்த மாதிரி ரேட் வந்துருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில அட்டை புது அட்டையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில அட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடையில் சொல்லி வச்சுருந்து லைட்டாக அந்த கார்னரிங் டேமேஜ், லைட்டாக விரிசல் ஓடி இருக்க அட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மி ரேட் எடுத்திருந்தோம். இதான் நம்ம செட்டோட வியூ பாயிண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த டார்கெட் அச்சீவ் வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கி தான் போயிட்டுருக்கு, ஒருபோதும் பின்னோக்கி போகலை. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம், அடுத்தடுத்து நம்மளோட டார்கெட் எப்படி போயிட்டுருன்னு சொல்லி மறக்காமல் வீடியோ போட்டுருவோம். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப். சாரி மக்களே, நானும் என்னதான் ஒரு ஃப்ளோவில் கொண்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்குறத பேக்கப் விட்டாலே டச்சப் விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா தன்னைப்போல் வாய்ஸ் வளர ஆரம்பிச்சிருது. அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு போக போக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு புதுசுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளால் தொடர்ந்து வாய்ஸ் கொடுக்குறதுங்கிறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த வீடியோவில் ஏதோ ப்ராப்ளம் அப்படி இல்லைனா உங்களோட சஜஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணலாம்.
பட் உங்களுக்கான ஏதோ ஒரு ஐடியா இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு டவுட்டோ அல்லது ஏதோ வெளிப்படையா கேட்கணும்னாலும் மறக்காம கான்வெர்ஸில கமெண்ட் பண்ணுங்க. கீழ என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுக்குறேன். பட் ஒரு சில டைம் என்னால எடுக்க முடியாது. இருந்தாலும் என்னோட நம்பர் குடுக்குறேன். நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில மெசேஜ் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு சில டைம் ஆஃபீஸ் போனதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ளை பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்மளோட ஃபார்ம அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போனா வந்து பார்த்தீங்கன்னா, தீவன செலவ குறைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கேன். அதையும் ப்ராக்டிகலா பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஷூட் பண்ணி போட்டா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே. இது போன்ற வீடியோன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.